ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் 10 கலர்ஸ் கேட்டிருந்தேன். பட் நான் 10 நூல் கேட்டிருந்தது எப்படின்னா, த்ரெட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஒரு 4 கலர்ஸ் கொடுத்து அதை மட்டும் 2-3 பீஸ் அப்படி கொடுங்கன்னு சொல்லி. பட் அவங்க கொடுத்தா 10 பீஸுமே எனக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்கு. அது ஒரு 4 கலர் மட்டும் தான் நான் கேட்ட கலர். இந்த ரெட்டு, க்ரீனு, கோல்டு, பிங்க் இது மட்டும்தான். இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. கேட்காம வந்திருக்கு. ஓகே, இருந்தாலும் இருந்துட்டு வந்துட்டு வச்சாச்சு அதையும். அப்போ நடுவில் ஒரு குட்டி வாண்டு வேறு சேட்டைங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, அப்புறம் இந்த செராமிக், இந்த ஒயிட் செராமிக்கு, அப்புறம் இந்த கோல்டு கலர் குந்தன்ஸு, அப்புறம் இந்த கலர் குந்தன்ஸ், இது எல்லாமே வாங்கியிருந்தோம். இதில் நான் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் இந்த ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ஐ ஷேப்பும் ஒயிட் 3mm ரவுண்டு அதிகமாக யூஸ் வந்தாலும் அது மட்டும் 100 கிராம்ஸ் கேட்டிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் குந்தன்ஸில் ஸ்கொயர் ஷேப்பும் ஐ ஷேப்பும் அதிகமாக மூவ் ஆகிறதுனால அது ஒரு 5 கலர்ஸ் கேட்டிருந்தேன். இதில் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்திங்கன்னா, இந்த நேரில் பர்ச்சேஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸில் கரெக்டாக வாங்குவோம். இது ஆன்லைனுங்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க. நான் ஒரு 2400 பட்ஜெட் போட்டு வச்சுருந்தேன். அவங்க 3000 சொன்னாங்க. ஓகே, 600 போனால் அப்புறம் வாங்கியிருந்தோம். பட் இதில் என்ன ட்ராபேக்னால், நான் கேட்ட கலர்ஸ் எதுவுமே வரல. ஒரு 5 கலரில் 2 கலர் வந்திருக்கு, 3 கலர் வேறு கலர் தான். இதனால் ஏகப்பட்ட கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த லக்ஷ்மி பேங்கிள் கல்யாண செட்டுக்காக ஒரு பேங்கிள்காக கேட்டிருந்தேன். அந்த லக்ஷ்மி பெண்டன்ட் கேட்டிருந்தேன். அது கோல்டு கலரில் கேட்டிருந்தா அவங்க எனக்கு ஆரஞ்சு ஷேடு அந்த கலரில் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சு. பட்டு இப்போ நான் அதுக்கப்புறம் அவங்க எனக்கு மெசேஜும் பண்ணல. இது நான் பார்த்திங்கன்னா இந்த சவுகார்பேட்டில் இந்த ராயல் லேஸ் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன், குந்தன்ஸ், அங்கே தான் அந்த கடையில் தான் நான் யூடியூப் மூலமும் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் பழைய இடத்துல நினைக்கும் போது அவங்க 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு எமர்ஜென்சியாக ஒரு ஒர்க் இருக்கிறதுனால நமக்கு வேணும்காக நான் இங்கே வாங்கிட்டேன். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. கேட்காத கலர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் எல்லாம் யூஸ் ஆகிற பொருள் தான். பட் அந்த பெண்டன்ட்டு மட்டும் நான் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.